Hi friends, welcome back to my channel. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா சப்பாத்தி பூரி அப்புறம் பார்த்திங்கன்னா வெரைட்டி ரைஸு அப்புறம் வெஜ் புலாவ் இதுக்கெல்லாமே ஒரு சூப்பரான ஒரு சைட் டிஷ் தான். இது என்னன்னு பார்த்திங்கன்னா மீல் மேக்கர் வச்சு ஒரு கிரேவி தான். இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து எல்லாமே வதக்கி அரைச்சி தான் பண்ண போகிறோம். ரெண்டாவது எக்ஸ்ட்ராவாக மசாலா எதுவுமே நம்ம வந்து ஆட் பண்ண போகிறதில்ல. ரொம்ப வந்து ஈஸியாக வந்து பண்ணிடலாம். நல்லா திக்கான ஒரு கிரேவி தான். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் வந்து வெந்நி தண்ணி வந்து கொதிக்க வச்சு நல்லா வச்சுருக்கேன். இதில் வந்து 1 கப் அளவுக்கு சோயாவை போட்டுட்டு மூடி ஒரு 15 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. இது நல்லா வந்து ஊறினதுக்கப்புறம் அதில் வந்து தண்ணியெல்லாம் வடித்து எடுத்துகிட்டு இதில் வந்து நார்மல் பச்சை தண்ணி எடுத்து ஊற்றிக்கிடுங்க. ஊற்றிட்டு இந்த மாதிரி கையை வச்சு நல்லா புழிஞ்சி வந்து எடுத்துவிடுங்க. இதை எடுத்து அப்படியே தனியாக வச்சுருங்க. இப்போ வந்து என்ன பொருள்லாம் வேணும்னு சொல்லி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லிக்கீரை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இஞ்சி, அப்புறம் பார்த்திங்கன்னா பூண்டு, 2 உள்ளி, 2 தக்காளி இதெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுப்பில் வந்து ஒரு பாத்திரம் வச்சுட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிடுங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பட்டை ஒரு 2 பீஸு, அப்புறம் பார்த்திங்கன்னா ஏலக்காய் 2, அப்புறம் பார்த்திங்கன்னா கிராம்பு வந்து ஒரு 4. அது வெடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்ம வந்து ஒரு பெருஞ்சீரகம் வந்து கொஞ்சமாக போட்டுக்கிடலாம், ஒரு டீஸ்பூன் அளவுக்கு. அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த இஞ்சி பூண்டு அந்த 2ஐயும் போட்டு நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணிடுங்க. ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் மல்லிக்கீரை புதினா அந்த 2ஐயும் போட்டு நல்லா வந்து வதக்கிடுங்க. அப்போ தான் அந்த ஃப்ளேவர் எல்லாமே அதிலே வந்து இறங்கிடும். இப்போ இந்த நல்லா வந்து வதங்கினதுக்கப்புறம் நம்ம இதில் வந்து உள்ளி வந்து ஆட் பண்ணிக்கிடலாம். உள்ளி ஆட் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா இதில் வந்து கொஞ்சமாக வந்து நம்ம வந்து சால்ட்டு போட்டுக்கிடலாம். இந்த மாதிரி உள்ளி ஸ்பீடாக வதங்கினோன்னா அந்த மாதிரி சால்ட்டு போடும்போது வந்து ஸ்பீடாகவே வதங்கி வந்துடும். அதனால தான் இப்போ நான் வந்து உள்ளியை வந்து ரொம்ப ஸ்லைஸாக கட் பண்ணி போடணும் அந்த மாதிரிலாம் இல்லை. நம்ம வந்து ரஃப்பாக சாப் பண்ணி போட்டாலே போதும். இது வந்து நல்லா வந்து கோல்டன் கலரில் வதங்கணும். இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியும் இதிலே போட்டுடலாம். தக்காளியும் போட்டு நல்லா வந்து வதக்கிடுங்க ஒரு நிமிஷம். இப்போ வந்து நல்லா வந்து வதங்கிட்டு இப்போ மசாலா பொடியெல்லாம் ஆட் பண்ணிக்கிடலாம். இப்போ இதில் ஃபஸ்ட்டு வந்து வத்தல் பொடி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு, மஞ்சள் பொடி பார்த்திங்கன்னா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு போட்டுவிடுங்க. இது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுட்ரு, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகப்பொடி, ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி. இவ்வளோ தான் மசாலா. எக்ஸ்ட்ராவாக எந்த மசாலாவும் நம்ம போட போகிறதில்ல. இது நல்லா வந்து ஒரு நிமிஷம் நல்லா வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணிடுங்க. ஃப்ரை பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சு நல்லா ஆற வச்சுருங்க. ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துடுங்க. இப்போ நல்லா அரைச்சி எடுத்தது அப்படியே தனியாக வச்சுருங்க. இப்போ வந்து அடுப்பில் வந்து ஒரு பாத்திரம் வச்சுட்டு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் ஊற்றிடுங்க. எண்ணெய் ஊற்றிட்டு இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் ஜீரகம் போட்டுவிடுங்க. ஜீரகம் போட்டு நல்லா வெடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து அரைச்சிட்டு இருந்த மசாலாவை போட்டுக்கிடலாம். இந்த மசாலாவை ஆட் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து ஒரு நிமிஷம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுவிடுங்க. ஆல்ரெடி குக்கான மசாலா தான், லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ இதில் பார்த்திங்கன்னா நம்ம மிக்ஸி அரைச்ச ஜார் இருக்கும், அதில் வந்து ஒரு 3/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிடுங்க. தண்ணி ஊற்றிட்டு நல்லா வந்து அதையும் இதிலே வந்து போட்டுடலாம். இப்போ நல்லா போட்டாச்சு. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. உப்பு காணாட்டு செக் பண்ணி பார்த்துடுங்க. இப்போ நம்ம வந்து எடுத்து வச்சுருந்த மீல் மேக்கரை வந்து இதில் போட்டுடலாம். இதில் போட்டுட்டு தண்ணி வேணும்னா எக்ஸ்ட்ராவாக வேணுன்னா வந்து ஆட் பண்ணிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் கொதிக்கட்டு. லைட்டாக கொதிச்சதுக்கப்புறம் நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ கொதிச்சதுக்கப்புறம் ஒரு லோ ஃப்ளேமில் ஒரு 5லேருந்து ஒரு 6 நிமிஷம் குக் பண்ணி எடுத்தால் போதும். இந்த கிரேவி வந்து ரெடி ஆகிரும். ஆல்ரெடி நம்ம எல்லாமே வறுத்து தான் அரைச்சிருக்கோம். அதனால் வந்து ரொம்ப வந்து அடுப்பில் போட்டு கொதிக்க வைக்கணும் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணி எடுத்துகிட்டு லாஸ்ட்டாக வந்து மல்லிக்கீரை போட்டு விடுங்க. சூப்பராக இருக்கும் இந்த கிரேவி வந்து. நம்ம வந்து சாப்பாட்டு கூட இதை வந்து எடுத்துக்கலாம். அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ஈஸியாக வந்து ரெடி பண்ணிடலாம். அதே மாதிரி பூரி, சப்பாத்தி, அப்புறம் பார்த்திங்கன்னா தோசை, இட்லி எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரியே வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.